மழை பெய்து ஓய்ந்தது. ஏவிஎம் நிறுவனத்தின் வெற்றி தயாரிப்பு முழுக்க முழுக்க மேலத்தேய இசை பாணியில் அமைந்த இந்த பாடல் இன்று கூட புத்தம் புதிய பாடலாய் ஒலிக்கிறது என்றால் அந்த மெல்லிசை மாமன்னருக்கு பெருமை. பாடல் மேடையில் ஒலிக்கும் வேளையில் மெல்லிசை மன்னருக்கு மட்டுமல்ல, பாடலை பாடிய எங்கள் இசையரசர் டிஎம்எஸ் அவர்களுக்கும் கூட அந்த பசுமையான நினைவுகள் இப்போது நெஞ்சில் அலை மோதும். எந்த விதமான நவீன தொழில்நுட்பங்களும் இல்லாத காலத்தில் இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒன்றாய் திரண்டு ஒரே சமயத்தில் உருவாக்கிய பாடல். எங்கள் மெல்லிசை மாமன்னரோடு தோளோடு தோள் நின்ற அவருக்கு வயதில் மூத்தவர் சங்கீத தூணியின் இரண்டு துடுப்புகளாய், அவர் ஒரு துடுப்பென்றால் மற்றொரு துடுப்பு எங்கள் மெல்லிசை மன்னர் டி.கே. ராமமூர்த்தி அவர்கள். இரண்டு மெல்லிசை மன்னர்களையும் அன்போடு இந்த மேடை கலைக்கின்றோம். இதோ எங்கள் தமிழ் திரை இசைக்கு பெருந்தொண்டாற்றிய இரு இசை மேதைகள், மெல்லிசை மாமன்னர்கள். மன்னர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்க ராஜ் டிவியின் இயக்குநர்கள் மூவரையும் அழைக்கின்றோம். திரு ராஜரட்னம், திரு ரவீந்திரன், திரு ரகுநாதன். குரூப் ஆன் 3 ரோசஸ் வழங்கும் விருது தமிழ் சினிமா 75 விழாவை, திரை இசை பெருவிழாவை நினைவுபடுத்தும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சில வார்த்தைகள் இந்த நாளை பெருமைப்படுத்தும் வகையில் உங்கள் குரலில். எல்லோருக்கும் அடியனின் தாழ்மையான வணக்கம். அதானது நல்ல ரசிகர்கள் இருந்தால்தான் நல்ல கலைஞர்கள் உற்பத்தி ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ரசிகத்தன்மையும் நல்ல மனிதநேயமும் உள்ள இந்த ராஜ் டிவிக்காரர்கள் அடிக்கடி இந்த மாதிரி நல்ல சில காரியங்களை கலைஞர்களுக்காக எவ்வளவோ சிரமம் எடுத்து அது எந்தவித லாப நஷ்டங்கள் பார்க்காமல் அன்போடு அவர்களை உபசரித்து அவர்களை பெருமைப்படுத்துகிறார்கள். பட் நான் சாதாரண சின்ன பையன். நான் இன்னும் எவ்வளவோ கற்றுக்க வேண்டியிருக்கு. என்னை அடையாளம் காட்டின ராமூர்த்தி அவர்கள், என்னோடு பாடிய டிஎம்எஸ் அவர்கள், எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள், சுஷீலா, யாராவது வந்திருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஒரு பேர் என்ன, உங்கள் பேர் என்ன, உன் பேர் கணேஷ் அவர்கள், இவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த பெருமை எல்லாம் உங்களை மாதிரி ரசிக பெருமக்களுக்கும் இதை நடத்தும் நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கும் சேரும் என்று மனித நேயத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எனது அன்பு நண்பர், இன்னும் அவர் மியூசிக் டைரக்டர் ஆகாமல் இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. யார்? அப்துல் ஹமீத் அவர்கள். அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகக்கூடிய திறமை உள்ளவர், எனக்கு தெரியும் அவரை பற்றி. அவரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கலந்துக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த லக்ஷ்மண் ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. வாழ்க இசை உலகம், வாழ்க. எனது அருமை பெரியவர் அண்ணா அவர்கள் உட்கார்ந்திருக்கார். டிஎம்எஸ் அவர்களுக்கும் எப்பொழுதும் என்னோடு சேர்ந்த கூட்டுறவோர் பணியாற்றிய எல்லா இசைக்கலைஞர்களையும் நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். அவர்களை நினைத்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரும் பாடல் புத்தம் புதிய பாடல். வளர்ந்து வரும் தலைமுறையை வாழ்த்தி வரவேற்கும் பண்பு என்று நமது தமிழ் திரை இசை உலகில் பெருமளவில் பெருகி வருகிறது. அதற்கு ஒரு உதாரணம்,
இளைய தலைமுறை பாடகி ஒருவரோடு இசைஞான இளையராஜா இணைந்து பாடியிருக்கின்றார். அதுவும் அவருடைய புதல்வன் இசையமைத்த திரைப்படத்தில் பட்டியல் திரைப்பட பாடல். அந்த பாடலை பாடிய ரோஷினி இசைஞானி இளையராஜாவோடு இணைந்து பாடிய பாடல். இங்கே மேடையில் இணைகின்றார் சங்கர். பட்டியல் திரைப்பட பாடல் ரோஷினியும் சங்கரும் இணைந்து வழங்கினார்கள். அடுத்து திரையுலகின் மிக முக்கிய பிரமுகர்கள் இருவரை இந்த மேடையிலே கௌரவிக்க விரும்புகின்றோம். தமிழ் திரையுலகின் வரலாறை அறிய வேண்டும் என்றால் அவரை கேட்க வேண்டும். தன்னுடைய முதல் தயாரிப்பான முதலாளி திரைப்படமே ஜனாதிபதி விருதினை பெற்றது என்றால் அது எவ்வளவு பெருமை. திரைக்காக தன்னுடைய வாழ்க்கையின் நீண்ட காலங்களை அர்ப்பணித்து வாழ்பவர், பல முன்னணி நட்சத்திரங்களை வைத்து இயக்கியவர், தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்தவர் திரு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு இந்த மேடை கலைக்கின்றோம். அதுபோல் தமிழ் திரை உலகில் புதுமைகள் பல படைக்க
வழிகாட்டிய எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் பிராண்டா காய் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மேடையிலே டிவிகே கல்ச்சரல் அகாடமி ரமேஷ் அவர்களும் இந்த கௌரவிப்பிலே கலந்து கொள்கின்றார். திரையுலக வாழ்விலே ஒரு மூத்த கலைஞராக இருக்கும் உங்கள் வாழ்த்து ஒரு சில வரிகளில் இவர்களுக்கும் எல்லோருக்குமே வேண்டும். இனிய நண்பர்களே, 1947 வருஷம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நான் திரையுலகத்திற்கு 4வது அசிஸ்டன்ட் டைரக்டராக 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி படத்தில் இணைந்தேன். ஏறத்தாழ 60 வருடங்களாக இந்த துறையில் பணியாற்றி வருகிறேன். ராஜ் டிவிக்காரர்கள் சென்னை வந்து முதலாக அவர்களுடைய தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கும் அவர்களுக்கும் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு இன்று வரை தொடர்ந்து இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். மிக்க நன்றி. முக்தா ஸ்ரீனிவாசன் என்னுடைய ஆசான்களில் ஒருவர். அவர் தான் என்னை ஆங்கில திரைப்பட பாடலாசிரியர் ஆக்கினவர், எழுத்தாளர் ஆக்கினவர். லவ் இஸ் ஃபைன் டார்லிங் வென் யூ ஒரு பாட்டு வந்தது தவப்புதலுங்கிற படத்தில். ராஜ் டிவியோடு எனக்கு ரொம்ப நாளாக தொடர்பு இருக்குது. அவங்களுக்காக நிறைய நான் டிவிஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அவங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமாவை பற்றி, ஏஎஸ்ஏ சாமியை பற்றி எல்லாம். இந்த விழாவின் போது எனக்கு ஒரு சின்ன எண்ணம், அதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். வெளிநாடுகளில் இந்தியன் சினிமானா ஹிந்தி சினிமா தான் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. தமிழ் படம், மலையாள படம் பற்றிலாம் யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. நான் ஹாலிவுட்டில் ஒரு வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் திரைக்கதாசிரியராக. தமிழில் படம் எடுக்கிறாங்களா, அது என்ன பாஷை அப்படின்னு கேட்குறாங்க. கேள்விப்பட்டதே இல்லை அவங்க. இப்போ 2 நாள் முன்னாடி மோகன்லால் அந்த துபாய் ஃபெஸ்டிவலில் பேசியிருக்காரு. ஐ ஆம் நாட் எ சவுத் இண்டியன் ஆக்டர், ஐ எம் an இண்டியன் ஆக்டர் அண்ட் இண்டியன் சினிமா இஸ் நாட் ஹிந்தி சினிமான்னு அடித்து சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விழாவை சென்னையில் மட்டும் நடத்தினா பத்தாது. இதை வெளிநாட்டில், முக்கியமாக அமெரிக்காவில், ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில், அங்கெல்லாம் தமிழ் படங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. ஆனால் யாருக்குமே சரித்திரத்தை பற்றி தெரியாது. இப்போ அதை கலக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கவர் ரஜினிகாந்த். சிரமங்கள் இப்போ இதெல்லாம் நிறைய இடத்துல நடத்தணும்னு என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூப்பது குறிஞ்சி மலர் என்பார்கள். ஆனால் தமிழ் திரை உலகை பொறுத்தவரையில், இசை உலகை பொறுத்தவரையில் வாரந்தோறும் புதிய புதிய குறிஞ்சி மலர்கள் பூக்கின்றனவோ என்று ஆச்சரியப்படும் வகையிலே புதிய புதிய திறமைகள் புடம் போடப்படுகின்றன. அந்த வகையில் சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் டிஷும். திரைப்படங்களுக்கு பெயர் பஞ்சம் வந்துவிட்டதோ என்று நினைக்கும் அளவு வித்தியாசமான பெயர்கள் வருகின்றன. ஆனாலும் கூட அவற்றிலும் கூட நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன என்றால் இசையிலே பல புதுமைகள் படைக்கப்படுகின்றன. விஜய் ஆண்டனி என்ற ஒரு புதிய இசையமைப்பாளர் அந்த ஒரே திரைப்படத்தின் மூலம் உலக புகழ் பெற்றுவிட்டார் என்று சொல்ல வேண்டும். அந்த திரைப்படத்தில் பாடலை பாடிய பாடகியும் எல்லோரும் அறிந்த பாடகியாகிவிட்டார். இதோ சங்கீதா ராஜேஸ்வரன் டைலாமோ டைலாமோ பாடலை வழங்க வருகின்றார். Thank you.
கல்யாணம் எந்த ஊரு 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 ஓகே தான் எங்க ஊரு ஓகே தான் பிள்ளடன் என்ன சொல்ற பாரு நமது தமிழ் திரை உலகிலே பன்முக திறமைகள் வாய்ந்தவர்கள் பலர் இருப்பதே தென்னகத்துக்கு பெருமை. அந்த வகையில் நிலவிலே முதலில் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வைத்த பொழுது தென்னக தமிழ் திரை இசை உலகிலிருந்து ஒரு பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் அற்புதமான ஒரு கவிதை எழுதி அதை பாடலாக்கி அங்கே நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த பெருமை இந்தியாவுக்கு கிடைத்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது என்று பல மொழிகளிலும் அற்புதமான கவிதைகள் படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த கலைஞர் அவருடைய பாணியில் பாடும் பாரம்பரியத்தை ஒரு தலைமுறையை உருவாக்கிய பெருமைக்குரியவர். இதயத்தை மயிலறகால் வருடுவது போன்ற மதுரமான குரல் படைத்த அந்த அற்புதமான கலைஞர் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். கலை மாமணி பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு நாம் அழைக்கின்றோம். புரூக் பவுண்ட் த்ரீ ரோசஸ் வழங்கும் விருது இந்த மேடையிலே ராஜ் டிவி இயக்குநர்களும் மேடைக்கு வர வேண்டும். இதோ டிகேவி கல்ச்சரல் அகாடமி சார்பில் ராஜ் டிவி வழங்கும் புரூக் பவுண்ட் த்ரீ ரோசஸ் விருது எங்கள் மதுரக்குரலோன் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஆனால் எப்போதுமே கொடுத்த பெறுவது இன்பம் என்ற கொள்கை இருப்பவர் என்பதால் முதலில் நான் ஒரு பாடல் பரிசை வழங்குகின்றேன், அதற்கு பிறகு இவர் வழங்கும் மரியாதையை நான் பெற்றுக்கொள்கின்றேன் என்கிறார். எத்தனை பரந்த அன்பான உள்ளம். இன்று இசை உலகில் பிரபலமாக விளங்கும் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் எங்கள் மெல்லிசை மன்னரிடம் இசை பரிசோதனைக்கு சென்ற பொழுது என்ன பாடலை பாடினார்? பிபிஎஸ்சியின் பாடலை பாடினார். இன்னும் சொற்ப வேளையில் இந்த மேடைக்கு வரப்போகும் மனோ எம்எஸ்வியிடம் எந்த பாடலை பாடினார்? அந்த பாடலைத்தான் இப்போது எங்கள் மதுர குரலோன் கலை மாமணி பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடப்போகின்றார். என் அன்பு ரசிக பெருமக்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராஜ் டிவி ஆரம்ப காலத்திலிருந்து பல நிகழ்ச்சிகள் நான் பங்கு பெற்றேன்.
அவர்களுக்கு என் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். எப்படியோ வளர்ந்து இன்று ஓங்கி ஒரு புகழின் சிகரத்தில் நிற்கிறார்கள், அது நிலைத்து நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அருமை நண்பர் ஹமீத் அவர்கள், நாங்கள் பாட வேண்டும், அவர் பேசினாலே போதும், அப்படிப்பட்ட ஒரு குரல். அது நான் ஒரு ரசிகன். எனக்கு காதல் மன்னாதி மன்னனுக்காக பாட வைத்து ஒரு புகழ் தந்த இரட்டையர்கள், இசையர்கள் எல்லாருக்குமே தெரிந்தவர் தான். மெல்லிசை மன்னர்களுக்கு என் நன்றியை செலுத்தி கொண்டு, இன்று நான் அந்த காதல் மன்னாதி மன்னனுக்காக பாடிய பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த ராகத்திலே இப்படிப்பட்ட மீட்டமைப்பது சாதாரண காரியமல்ல. இது ராமு என்ற படத்தில் நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற பாடல். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஊமையின் கனவை யார் அறிவார், ஊமையின் கனவை யார் அறிவார். என் உள்ளத்தில் கதவை யார் திறப்பார். மூடிய மேகம் கலையும் முன்னே நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே. நிலவே என்னிடம் நெருங்காதே,